வணக்கம். நான் உங்கள் ஜெயவர்மன் ராஜமன் கொண்டார் நிறுவன தலைவர் கள்ளரெழுச்சி கழகம். இன்றைக்கு மதுரையிலே புல்லட் பேரணி என்று விடுதலை சிறுத்தைகள் மூலமாக திருமாவளவனுடைய ஆலோசனையின் பேரில் நடத்தப்பட்டிருக்கிறது. சரி, ஏன் அந்த பேரணி? அது சமூகங்களுக்குள்ளாக எத்தனை சமத்துவத்தை செய்துவிடப் போகிறது? இது எதற்காக நடத்தப்படுகிறது? இந்த பேரணி என்பது சிவகங்கை மாவட்டம் மானா மதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய மேலபிடாவூர் என்ற கிராமத்தில் நடந்த ஒரு சம்பவம். சரி, அந்த சம்பவத்துல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஐயாச்சாமி என்பவருடைய கையை வெட்டியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதுல காவல்துறை விசாரணை நடத்துகிறது. காவல்துறை விசாரணையில என்ன சொல்றாங்கன்னா, இது சாதிய பிரச்சனை அல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதையும் விடுதலை சிறுத்தைகள் நம்பல, திருமாவளவன் நம்பல. அந்த ஊருக்குள்ள மீடியாக்கள் போய் என்ன செய்யறாங்க, விசாரணை பண்றாங்க. அதுல அந்த ஐயாச்சாமி என்பவர் 2 வருடங்களாக அந்த புல்லட் ஓட்டி கொண்டிருக்கிறார். அப்போ 2 வருடமா அந்த சாதிய பிரச்சனை நடக்கல, இப்ப நடந்ததுதான் சாதிய பிரச்சனைன்னு சொல்லி கொண்டு வராங்க. இது எப்படி? சரி, இன்னைக்கு பேரணி நடத்தினாங்கல்ல, அந்த ஆதி ஈஸ்வர் அப்படின்ற ஒருத்தர், அப்புறம் வல்லரசு, இன்னொருவர், 3 பேர் சேர்ந்துதான் அந்த சம்பவத்தை, வினோத், 3 பேர் சேர்ந்துதான் அந்த சம்பவத்தை செய்ததாக சொல்றாங்க. சரி, இதே இந்த ஐயாச்சாமி என்பவரை புதுக்குளத்திலிருந்து வெட்டுவதற்காக ஒரு கும்பல் வராங்க. அப்ப இந்த ஆதி ஈஸ்வரன் இருக்காங்களா, அவர் தான் போய் காவந்து பண்ணியிருக்கிறார். அப்ப நீங்க அந்த நேரத்தில் திருமாவளவன் என்ன செய்திருக்கணும்? இல்ல, இப்ப அதை கேள்விப்பட்டிருப்பாங்களே, படாமல் இருக்க மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா ஆய்வு நடத்தி இந்த சம்பவங்களை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கணும். அப்ப இந்த பழையர் குடியை தாங்கிய குடிதாங்கி அப்படின்னு சொல்லி அந்த பட்டத்தை கொடுத்து இந்த ஆதி ஈஸ்வரனை பாராட்டி இருக்கணுமா இல்லையா? ஏன்னா இவர் ஏற்கனவே மருத்துவர் ராமதாஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த பட்டத்தை திருமாவளவன் கொடுத்திருக்கிறார் ஒரு காலத்தில். இப்ப அவங்கள எதிர்த்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது அரசியல். சரி, எனக்கு என்னன்னா, எனக்கு ஒரு எண்ணம் எல்லாருக்கும் ஓடத்தானே செய்யும். ஏன் இந்த வட மாவட்டங்கள்ல வன்னியர்களுக்கும் படையாட்சிகளுக்கும் அங்க இருக்கக்கூடிய கவுண்டர்களுக்கும் எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும், முக்கியமா வன்னியர்களுக்கும் இந்த பழையகணத்தை சார்ந்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மாறுபாடு, முரண்பாடு ஏன் வருகிறது என்கிற ஒரு எண்ணம் எனக்கு உண்டு. ஏன் வருகிறது அப்படின்னா இப்பதான் தெரியுது. என்னன்னு கேட்டா, ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையினுடைய உண்மை தன்மை என்ன, அதை இந்த விடுதலை சிறுத்தைகளோ விடுதலை சிறுத்தைகளின் தலைவரோ ஆய்வதே கிடையாது. அந்த விடுதலை சிறுத்தைகளை சார்ந்தவர்களோ ஆராய்வதே கிடையாது. உடனே எதிர் சமூகத்தின் மீது கண்மூடித்தனமாக பழி சுமத்துவது, கண்மூடித்தனமாக குற்றங்களை சுமத்துவது. இந்த வேங்காவயல் எடுத்துக்கிடுங்க, அதுல 3 பேர் தான் அந்த தவறை செஞ்சாங்கன்னு சொல்லி சிபிசிஐடி கொண்டு வந்து குற்ற சமர்ப்பிக்கிறாங்க நீதிமன்றத்தில். இந்த சமர்ப்பித்த உடனே அதை அப்படியே இல்லைன்னு மறைக்கிறாங்க. எப்படி? அது எப்படி? உடனே சிபிஐனுடைய விசாரணை வேணும்னு சொல்றாங்க. ஏன்? அந்த காலத்தை நீட்டிப்பதற்காக. ஒரு இடத்துல ஒரு குற்றம் நடந்திருக்கிறது, அதற்கான குற்றப்பத்திரிகையை கொண்டு வந்து சிபிசிஐடி சமர்ப்பிக்கிறாங்க. நீங்க காவல்துறையும் தப்புன்றீங்க, சிபிசிஐடி தப்புன்றீங்க, அரசாங்கமும் தவறுன்றீங்க. அப்ப நீங்க சொல்றதுதான் உண்மையா? அப்போ இந்த விடுதலை சிறுத்தைகளுடைய மனநிலை என்ன? எங்க ஆட்கள் எந்த குற்றமும் செய்ய மாட்டாங்க. ஒரு குற்றம்னு ஒண்ணு நடந்துச்சுன்னு சொன்னா அது எங்க ஆட்கள் மேல இருக்காது, எங்க பகையகணத்தை சார்ந்தவர்கள் மேல இருக்காது, அது எதிரான மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் மேலதான் இருக்கும் அப்படின்னு ஒரு பழியை சுமத்தக்கூடிய இந்த மனநிலை என்ன மனநிலை? இந்த புத்தி என்ன புத்தி? நீங்க தானே பேசுனீங்க. நீங்க ஒரு கூட்டத்துல இது உன் சாதி புத்தி அப்படின்னு ஒரு சாராரை குற்றப்படுத்தி பேசுறீங்க. இது என்ன புத்தி? இது எந்த சாதியினுடைய புத்தி? உங்க ஆட்கள் என்ன தவறு செய்தாலும் சரி, அதை அப்படியே மூடி மறைத்து மாற்று சமூகத்தார் மீது பழி போடக்கூடிய சிந்தனை என்ன சிந்தனை? அந்த புத்தி என்ன புத்தி? சரி, இன்னைக்கு அந்த புல்லட் பேரணி நடத்துறீங்களா, சமூகத்துக்குள்ளாக ஒரு சமாதானம் வரும்னு நினைக்கிறீங்களா? என்னடா அது, எந்த தவறுமே செய்யல, நம்முடைய சமூகம் எந்த குற்றத்தையுமே செய்யல, ஆனா நீதான் செஞ்ச சுமத்துறாங்கல்ல அப்படின்னு சொல்லி கோபம் வருமா வராதா? இந்த கோபத்துக்கு தூபம் போட்டு இப்படி ஒரு கோபத்தை சமூகத்துக்குள்ளாக எழுப்புவதிலே விடுதலை சிறுத்தைகளுக்கும் திருமாவளவனுக்கும் என்ன அரசியல் லாபம்? அதாவது ஒரு சமூக போராளி என்றால், ஒரு சமூக சீர்திருத்தவாதி என்றால், 2 சமூகங்களும் ஒன்று சேருவதற்காக என்ன நடவடிக்கைகளை எடுக்க முடியுமோ அந்த நடவடிக்கைகளை எடுப்பவன் தான் ஒரு சரியான தலைமைத்துவத்துக்கு லாயக்கானவன், தலைமைத்துவத்துக்கு தகுதியானவன். என்ன சார்,
எவ்வளவு பிரச்சனைகளை நாங்க பார்க்கிறோம். இந்த பிசிஆர் வழக்கு எடுத்துக்கிடுங்களேன். ஒரு உதாரணம் சொல்றேன். சமீபமா புதுக்கோட்டையிலேருந்து ஒருத்தர் எனக்கு அலைபேசியில தொடர்பு கொண்டா. என்ன சொன்னாரு, பணம் கொடுத்தங்க, ரொம்ப நாளா கேட்கல, ஒரு நாள் வழியில பார்த்து அந்த பணத்தை கட்டுனா என்னன்னு கேட்டா, அவ்வளவுதான். அடுத்த நாள் காவல் நிலையத்திலிருந்து எனக்கு அழைப்பு வருகிறது. என்னன்னு கேட்டா, உங்க மேல பிசிஆர் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனா பதிவு பண்ணவர் ஒரு விஷயத்த, அதுதான் என்ன பதிவு பண்ணிருக்காங்க, நான் பணம் வாங்கினேன், அந்த பணத்தை கேட்கும் பொழுது என்னை இப்படி திட்டிருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்டாங்க காவல் நிலையத்தில். எப்பா கொடுத்த பணத்தை நீ கேட்டிருக்க, அவங்க இப்படி வழக்கு போட்டிருக்காங்க, எதையாவது பண்ணி சமாதானம் பண்ணுங்க. பாத்தீங்களா, பணத்தை மாற்று சமூகத்தாரிடத்திலே பணம் வாங்குகிறார்கள். அந்த பணத்தை வாங்கி பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க. அந்த பையன் வக்கீலுக்கு படிக்கிறான். அந்த பையன் காவல் நிலையத்தில் வேலைக்கு போறாங்க, பெரிய பெரிய வேலைக்கு போறாங்க. வக்கீல் படிச்ச பிறகு அது யார் பணம் கொடுத்தாங்களோ அவங்க மேலேயே வழக்கை போடுவது, யார் பணம் கொடுத்தாங்களோ அவங்களே மிரட்டு. இதெல்லாம் நடக்குதா இல்லையா? திருவண்ணாமலையில பல தலைமுறைக்கு முன்பாக அவங்க பாட்டம் காலத்துல கொண்டு போய் சொத்தை வித்திருக்காங்க மாட்டு சமூகத்தார்ட்ட. அவர்கள் அந்த சொத்தை வாங்கியது தவறு. ஏன்னா பஞ்சமி நிலத்தை வாங்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய விழிப்புணர்வு அன்றைக்கு இல்ல. பஞ்சமி நிலம் வாங்கக்கூடாது என்ற விழிப்புணர்வு இல்ல. ரெண்டாவது இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சிரமம் ஏதோ ஒன்று சொல்லி விற்கிறாங்க, வாங்கிட்டாங்க. இப்ப அந்த குடும்பத்துல ஒரு பையன் வழக்கறிஞரா படிக்கிறார். படிச்சுட்டு அந்த நிலம் எனக்கு வேணும்னு பிரச்சனை பண்றாங்க. இப்போ ஒரு பெரிய பிரச்சனை ஆகி அரசாங்கம் என்ன பண்ணிருச்சு, அதை புறம்போக்கு நிலமா அறிவிச்சிருச்சு. இவங்க 2 பேருக்குமே கிடையாது, போங்க அந்த இடத்துக்கு தான் அரசாங்கம் பக்கம் வரும், புறம்போக்கு நிலமா அறிவிச்சிருச்சு. அந்த பிரச்சனையும் நம்ம பார்க்கிறோம். இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? அவர்கள் முன்னேறுவதற்கு மற்ற சமூகத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். மகிழ்ச்சி, சந்தோஷம். இதே அம்பேத்கர் அவர்களையும் மாற்று சமூகத்தவர்கள் தான் அவர் அவ்வளவு உயரம் வருவதற்கு உதவி செய்தார்கள். மகிழ்ச்சி, நல்லது, முன்னேறுங்கள். அதை யாரும் வேண்டாம் என்று சொல்லவில்லை. யார் முன்னேறுவதையும் இங்கு யாரும் தடுப்பதற்கு விரும்பவில்லை. ஆனால் முன்னேறிய பிறகு நடந்து வந்த பாதை, கடந்து வந்த பாதை, சக மனிதர்களை மறந்து விடாதீர்கள். சட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம் இன்றைய நிலையில். ஏனதை இன்றைய நிலை என்று சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த ஆர்டிகிள் 17 எடுத்து நீங்க படிச்சு பாருங்களேன். 18 வேண்டாம் விடுங்க, இப்போதைக்கு நம்ம 17 சொல்லுவோம். 17 எடுத்து படிங்களேன். அந்த சட்டத்தை இயற்றியவர்கள் இன்னும் சொல்ல போனீங்களா, அந்த சட்டத்தை இயற்றியது எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அம்பேத்கர் இல்ல. அம்பேத்கர் அந்த குழுவில் ஒருவர். அதற்கு ஆலோசகர் ஒரு குழு இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன். அந்த குழுவுல ஆலோசகர் தானே பெரிய ஆளா இருப்பாரு. அவர் யார் ஆலோசகர்? PN ராவ் அப்படின்னு ஒரு ஆலோசகர். அவர் ஒரு ஆலோசகர், இவங்க ஒரு ஆளு. அப்புறம் நல்லா கேளுங்க, கிருஷ்ணமாச்சாரி அப்படின்னு ஒருத்தர், மாதவ ராவ் அப்படின்னு ஒருத்தர், முகமது அப்படின்னு ஒருத்தர், அப்புறம் கிருஷ்ணசாமி ஐயங்கார்னு ஒருத்தர், கோபாலசாமி ஐயங்கார், கிருஷ்ணசாமி ஐயர்னு ஒருத்தர். இந்த மாதிரி ஒரு 7 பேர் சேர்ந்துதான் இந்த சட்டத்தை வரையறுத்தாங்க, டிராஃப்ட் பண்ணாங்க. இந்த சட்டத்தை வரையறுத்தாங்கல்ல, இந்த சட்டத்துல இந்த அன்டச்சபிலிட்டி, அதாவது தீண்ட தகாமை அப்படின்னா என்னன்னு சொல்லி டிஃபைன் பண்ணல, அதை குறிப்பிடல. அதன் பிறகு நீதிமன்றங்கள் தான் சில இடங்களில் அதை ஒரு 3-4 இடங்களில் குறிப்பிட்டிருக்கு. அது மைசூர்ல என்ன சொல்றாங்க, ஹிஸ்டாரிக்கலா இந்த இந்திய நாட்டில் வரலாற்றின் அடிப்படையில் எதெல்லாம் தீண்டாமையோ அதற்கு சட்டம் ஏற்றிக் கொள்ளலாம். அதான் கொண்டு வராங்க, அங்கதான் டிஃபைன் பண்றாங்க. சரி, இப்ப வரலாற்று ரீதியா அப்படின்னு சொல்ல போனா, நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், பிரபலமா உள்ள சொன்னதான் உங்களுக்கு புரியும். நடிகர் டைரக்டர் ரஞ்சித் இருக்காருல்ல, இயக்குனர் ரஞ்சித் ஒரு மகன் சொன்னாரு, ஐயர்கள் பகையர்கள் தெருவுக்குள்ள வந்தா அவங்க உட்கார்ந்த இடத்த கழுவி விடுவாங்க, தெருவுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி ஐயர்களை பகையர்கள் விரட்டினார்கள் சொல்றாங்கல்ல. சொல்றாரா இல்லையா? அப்ப ஐயர் அப்படிங்கிற பேரை சொன்னா கூட வரலாற்றின் ரீதியாக அன்டச்சபிலிட்டி பாயணுமா இல்லையா? அப்ப அந்த பகையகணத்திற்கும் இல்ல பட்டியல் பகையகணத்திற்கும் அந்த ஷெட்யூல்டு காஸ்டுக்கும் SC ST அந்த ஷெட்யூல்டு காஸ்ட் SC இந்த ரெண்டு இனத்தை சார்ந்தவர்கள், இந்த 2 சாதியை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் வரலாற்று ரீதியாக வன்கொடுமை நடக்கிறதா? ஏன் இந்த டிரைபல்ஸ் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு அந்த டினோட்டிஃபைடு ட்ரைப்ஸ், அந்த டினோட்டிஃபைடு ட்ரைப்ஸ் இருந்தவங்க டினோட்டிஃபைடு காஸ்ட்னு சொல்லி மாத்தினாங்க. இடையில அது யார் மாத்தினா அது உங்களுக்கே தெரியும், டினோட்டிஃபைன் மாத்தினாங்க. இப்ப அவங்க திரும்ப எங்களை அந்த பழங்குடியினர் பட்டியலில் சேருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. 68 சாதிகள். அப்ப அந்த 68 சாதிகளை பழங்குடியினராக மாற்றி அவங்களுக்கு இந்த சட்டம் பொருந்தும் தானே, அதை செய்யணுமா இல்லையா? அப்ப இந்த ரஞ்சித் சொன்னதை போல பாத்தீங்கன்னா ஐயர்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தும் தானே. அதே போல இந்த தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியாக இந்தியாவில் எல்லா சாதிகளும் ஏதோ ஒரு காலகட்டத்திலே ஒடுக்கப்பட்டு ஏதோ ஒரு காலகட்டத்திலே தீண்டாமைக்குள்ளாக அடைக்கப்பட்டுதான் இருந்தார்கள். அப்ப எல்லா சாதிக்கும் இந்த பிசிஆர் என்கிற சட்டம் பொதுவாகத்தானே வந்திருக்க வேண்டும்.
ஏனென்றால் ஆர்டிகல் 17 யாரோ ஒரு சாதிக்கோ யாரோ ஒரு பிரிவினருக்கோ அந்த ஆர்டிகல் 17 எழுதப்படவில்லை. அந்த ஆர்டிகல் 17 அடிப்படையில் தான் சட்டத்தை கொண்டு வராங்க, பிசிஆர் கொண்டு வராங்க. இல்ல அவங்க குறிப்பிட்ட ஒரு மனிதனையோ குறிப்பிட்ட நிறமுடையவனையோ குறிப்பிட்ட சாதியையோ குறிப்பிட்ட மொழி உடையவனையோ அவங்க சொல்லல. எல்லா மனிதர்களையும் பொதுவா சொல்றாங்க. அப்ப எல்லா மனிதர்களுக்குமான சட்டமாகத்தான் இது வந்திருக்கணும். நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். எந்த சாதியை குறித்து சொன்னாலும் நீங்க வன்கொடுமை சட்டத்தை கொண்டு வாங்க. எந்த சாதிக்குரியவனை தீண்டாமைப்படுத்தினாலும் கொண்டு வாங்க. எந்த சாதிக்குரியவனை அடிமை வேலை செய்யலையா? எல்லா சாதி என்ன சொல்ற பழைய இனத்தை சார்ந்தவர்களிடத்தில் கூட மாற்று சாதி இனத்தை சார்ந்தவர்கள் வேலை செய்யறாங்க. பல சமூகத்தை சார்ந்தவரிடத்தில் கூட மாற்று சாதியை சார்ந்தவர்கள் வேலை செய்யறாங்க. அப்ப அதை எங்க எடுப்பீங்க நீங்க? அதை எப்படி எடுப்பீங்க? வேலை செய்வாங்க, நீங்க அதை புரிஞ்சுக்கணும். எப்படி எடுப்பீங்க? அதை நீங்க எந்த கணக்கில் எடுப்பீங்க? அப்ப அடிமைத்தனம் என்பதோ தீண்டாமை என்பதோ விலக்கி வைத்தல் என்பதோ எல்லா சாதிக்கும் பொதுவானது. அப்ப எல்லா சாதிக்கும் பொதுவாகத்தான் அந்த வன்கொடுமை சட்டத்தை கொண்டு வர வேண்டும். சரி, கொண்டு வந்தீங்க. சரி, அந்த சட்டத்தால பாதிக்கப்படுறாங்களா? அவனுடைய அடிப்படை உரிமையை எடுக்கலாமா? ஏன் அடிப்படை உரிமையை எடுக்கக்கூடாதுன்னா, ஒரு மீது அந்த சட்டம் பாய்கிறது. அந்த சட்டம் பாய்வதற்கான எந்த முகாந்தரமுமே அவனுக்கு இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன். அவன் ஜாமீன் எடுத்துக்கிட்டு போய் வழக்காடு மன்றத்தில் நீதிமன்றத்தில் போய் தன்னை நிரூபித்துக் கொள்ளலாம். இந்த சட்டம் அப்படி இல்லை. கொண்டு வந்து கொடுத்த உடனேயுமே விசாரணையே இல்லாம அவனை கைது பண்ணு. இது 2014 இது வந்துச்சு. 2014 யார் கொண்டு வந்தா? பிஜேபி அரசு தான் ரொம்ப அதை கடுமையாக்கிட்டாங்க. ஏன் கடுமையாக்குனீங்க நீங்க? அதை அந்த அளவுக்கு ஏன் கடுமையாக்குனீங்க? இதுல என்ன ஒரு அடிப்படை உரிமைகள் தடுக்கப்படுதா இல்லையா? ஒருத்த மேல தவறா கொடுக்கப்படுது வழக்கு, என் மேல தவறா கொடுக்கப்படுது. ஒண்ணு போலீஸ் விசாரிச்சு அதை போலீஸ் ஸ்டேஷன்லயே அந்த இல்லைன்னு ஆக்கணும். ரைட், நீங்க போலீஸ் காவல்துறை நம்பலையா? குறைந்தபட்ச உரிமை ஜாமீனாவது எடுத்துக்கப்பா. ஜாமீன் எடுத்துக்கிட்டு நீ கோர்ட்ல வந்து நிரூபி அப்படின்னு சொன்னாலும் சரியா இருக்கும். கொண்டு போய் அந்த கேஸை கொடுத்தோம் அவனை கைது பண்ணி உள்ளுக்கு போய் அப்படின்னா எவ்வளவு பேர் தவறு பண்ணாங்க, எவ்வளவு பேர் இதை வச்சு மிரட்டுவாங்க. இந்த ஒரு அடிப்படை சிந்தை கூட எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. நீங்க என்ன செய்யுங்க, இதுல ஒரு புது அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். ஒண்ணு, அடிப்படை உரிமை, எல்லாருக்கும் அடிப்படை உரிமை உண்டு. அதனால இந்த வன்கொடுமை சட்டம் பிசிஆர் வழக்கை போடும் பொழுது யார் மீது போடப்படுகிறதோ அவருக்கு முன்ஜாமீன் கொடுங்க. அதையாவது செய்யுங்க. கோர்ட்ல போய் அவர் அதை நிரூபிக்கட்டும். ஒண்ணு, குற்றம் சாட்டியவர்கள் கோர்ட்ல போய் அதை நிரூபிக்கட்டும். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கோர்ட்ல போய் நான் தப்பு பண்ண நிரூபிக்கட்டும். அதுதான் சரியானது. நீதிமன்றம் தான் ஒரு முழுமையான முடிவு நம்பிக்கையா இருக்க வேண்டும். சரி, அது ஒரு பக்கம். இந்த சட்டத்துல எஃப்ஐஆர் போட்ட உடனே ஒரு தொகை யார் வன்கொடுமை சட்டத்தை போடுறாங்களோ அவங்களுக்கு போயிடுது. அதுக்கப்புறம் இந்த பாதிக்கப்பட்டவர் போய் வாதாடி தான் மேல தவறில்லைன்னு காமிச்ச பிறகு அந்த தொகையை அவங்க திரும்பி வாங்குறது இல்லை. ஒண்ணு, அந்த தொகையை அப்பா நீ தப்பா போட்டிருக்க, அந்த ஆள் மேல குற்றம் சுமத்துறது போய் அப்ப அந்த தொகையை அவனுக்கு கொடுத்துட்டாவது சொல்லணும். அவனுக்கு செலவு பாடுபட்டதுல எல்லாம் ஒரு மகிழ்ச்சியாவது கிடைக்கும். இல்ல நீ தப்பு பண்ணிட்ட, நீ தவறா அந்த வழக்க போட்டுட்ட, அந்த தொகையும் கொடு, உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு நீங்க உனக்கு தண்டனை உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா இதை தப்பா யாரும் போட மாட்டாங்க. ஒண்ணு. அடுத்தது, இது நிறைவேறின பிறகும் இந்த கேஸ்ல அவங்க ஜெயித்த அந்த வன்கொடுமை சட்டத்தை கொடுத்தவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். அதுக்கப்புறம் திரும்ப 2வது முறையா அவங்களுக்கு பணம் கொடுக்கப்படுது. அப்ப என்ன, பணத்துக்காக கூட இதை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு டெம்டேஷன், ஒரு தூண்டுதல் வருமா வராதா? நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, இதை நீதித்துறையும் இந்த அரசும் என்ன செய்யணும் அப்படின்னா, இதை மறுபரிசீலனை பண்ணி இந்த சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும். இந்த பிசிஆர்னால சமூகங்களுக்குள்ள ஒரு இணைப்பு உண்மையிலே போயிடுதுங்க. நீங்க வேணா ஒரு நல்ல கலந்தாய்வு பண்ணுங்க. நாடு முழுக்க இந்த பிசிஆர் சட்டத்தின் மூலமாக, இந்த வன்கொடுமை சட்டத்தின் மூலமாக குறிப்பா பழைய சமூகத்துக்கும் மற்றவர்களுக்கும் மிகப்பெரிய மனதளவுல விரிசல் ஏற்பட்டுக்கிட்டே போகுது. ஏன் இதை பழைய சமூகத்தை நான் சொல்றேன்னா, அவர்கள் தான் இந்த காரியத்தை, இந்த பிசிஆர் வழக்க, இந்த வன்கொடுமை வழக்க அதிகமாக பிரயோகப்படுத்துகிறது அவர்கள் தான். அதுவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் தான் இதை அதிகமாக பிரயோகப்படுத்துகிறார்கள். நீங்க வேணும்னா நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு சொல்லி இந்த அரசாங்கம் ஒரு கள ஆய்வு செய்து வாங்களேன். விடுதலை சிறுத்தைகளுடைய தூண்டுதல் இல்லாமல் இந்த பிசிஆர் வழக்கையோ இந்த வன்கொடுமை வழக்கையோ யார் மீதும் யாரும் பிரயோகிப்பது இல்லை. ஏனென்றால் எல்லா கிராமத்திலையும் எல்லா சாதியை சார்ந்தவர்களும் எல்லோரோடும் ஒற்றுமையாக இருக்கிறபடினால நிச்சயமா இந்த மாதிரி பிரச்சனை நடக்காது. நடந்தால் அதை கேட்க 10 பேர் வருவான். நான் கிராமத்தை சேர்ந்தவன். என்னுடைய நண்பர்களையோ என்னுடைய குடும்பத்தோடு கூட தொடர்பு உள்ளவர்களையோ ஏன் சொந்தக்காரனே மிரட்ட முடியாது. புரிஞ்சுக்கணும். ஏன் சொந்தக்காரனே மிரட்ட முடியாது, நீங்க புரிஞ்சுக்கணும். அதே போல மத்த யாரையும் போய் நான் ஒண்ணு சொல்ல முடியாது. அவன் ஏன் சொந்தக்காரன் யாருக்காவது நண்பனா இருப்பான், குடும்ப ரீதியா உறவா இருப்பான். கிராமத்துல நீங்க யாரும் மிரட்டிக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. மற்ற சாதிக்காக வந்து நிப்பான், ஏன் சொந்தக்காரனே எதிராக வந்து நிப்பான், ஏன் அப்படி செஞ்சேன்னு கேட்பான். அதனால எங்கும் அவர்கள் நசுக்கப்படுவதற்கோ பிதுக்கப்படுவதற்கோ வேலை இல்லை. நீங்க கலந்தாய்வு செய்யுங்க. இத இன்னைக்கு
நாங்க வந்து எல்லா சமூகத்துக்குமானவன், எல்லா சமூகத்தையும் ஒன்று சேர்ப்பதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு இந்த விடுதலை சிறுத்தைகளும் அதற்கு நிர்வாகிகளும் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் சொல்லிட்டு இந்த வழக்கை முன்னெடுத்து எல்லா சாதிகளையும் இவங்க மிரட்டி கொண்டிருக்கிறார்கள், அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதான் உண்மை. நீங்க போடப்பட்ட வழக்கெல்லாம் எடுத்து பாருங்க. பின்புலத்தில் விடுதலை சிறுத்தைகள் இருப்பாங்க, பின்புலத்தில் விடுதலை சிறுத்தைகள் நிர்வாகிகள் இருப்பாங்க. இதை ஆய்வு செய்து உண்மையில எல்லா சமூகத்துக்குமான தலைவர்னு திருமாவளவன் சொல்வது உண்மையாக இருந்தால் இதை ஆய்வு செய்து தவறு செய்பவர்களை கண்டிக்க வேண்டும். இப்ப நான் சமீபமா அந்த ஐயாசாமியுடைய அம்மாட்ட நான் இதுல போன்ல அவர் பேசுறத பார்த்தேன், அலைபேசியில. நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன், அடுத்த வார்த்தை கேட்பாங்க, எதனாலமா நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க, எதிர்பார்க்கிறேன். அதுக்குள்ள கட் பண்றேன். ஏன் நீங்க வெளிப்படைத்தன்மையாக பேசக்கூடிய ஒரு தலைவர் பேசுறாருன்னா அது கொஞ்சோண்டு தானே போட்டு காட்டுங்க, வெளிப்படைத்தன்மை முழுசா போட்டு காட்டுங்க. ஒரு தலைவன் என்ன கேட்கணும், ஏமா அப்படி பிரச்சனை நடந்துச்சு, எப்போதுமே இப்படி நடக்குமா, இப்படி எப்போதும் செய்வாங்களா, அந்த ஊர் பக்கத்தில் உள்ள 10 பேரை கூப்பிடுங்க, மற்ற யார் இங்க பெரியவங்க இருக்காங்க கூப்பிடுங்க, நான் உங்கள்கிட்ட பேசுறேன். சரி, மற்ற சாதிக்காரங்கள்ட்ட சரி அவங்களுடைய நம்பர் கொடுங்க, ஊர் தலைவர் நம்பர் கொடுங்க, பிரசிடென்ட் நம்பர் கொடுங்க, இல்ல அந்த ஏரியாவுடைய எம்எல்ஏ நம்பர் கொடுங்க, இல்ல நகர தலைவருடைய நம்பர் கொடுங்க, எல்லாரும் கூப்பிட்டு கேட்கிறேன். எல்லாரும் நம்ம உண்மை என்னங்க புரிஞ்சுக்கிட்டு அப்ப நடவடிக்கை எடுப்போம். நீங்க பாட்டுக்கு சட்டம் நமக்கு சாதகமா இருக்குன்னு கொண்டு கொடுத்துட்டா நாளைக்கு அங்க உள்ள சமூகத்துக்கு உங்களுக்கு ஒரு பிரிவு வந்துடாதா? அப்ப எப்படி நம்மளால எல்லாரோடையும் சமத்துவமா வாழ முடியும்? அது செய்யக்கூடாதுன்னு சொல்லி அது மட்டும் இல்ல, இன்னும் சொல்ல முடியும், ஒருபடி மேல போய் அந்த மனிதனே களத்துக்கு வந்து இறங்கி கலாய்வு செஞ்சு அதுல உள்ள உண்மைத்தன்மை என்னன்னு தெரிஞ்சு, இல்லப்பா போலீஸ் சொல்றது உண்மைதான், இதுல வந்து சாதி அப்ப நீங்க அந்த கேஸை கொடுக்க கூடாது, விளக்குங்க, மத்தபடி என்னவோ செய்யுங்க. அந்த மாதிரி அவர் நடந்திருந்தால், இல்ல உண்மையிலேயே சாதியை சொல்லி இந்த பசங்க திட்டிருக்காங்களா, கூப்பிடுங்கப்பா. சரி, சாதி உண்மையிலே திட்டிருக்காங்க, அப்ப சட்டம் தன் கடமையை செய்யட்டும். செஞ்சா எல்லா சமூகமும் உங்களை எல்லா சமூகத்துக்குமான தலைவர் அத்தகமாக அநியாயமா செய்கிறார் அப்படின்னு ஏத்துக்குவாங்க. ஒரு இடத்துல கூட நீங்க அப்படி பண்ணது இல்லையா, ஒரு இடத்துல கூட பண்ணது இல்லையா? அதே முழு பூசணிக்காய சோத்தல மறைச்சிட்டு மற்ற சாதிகளை இந்த சட்டத்தை வைத்து, அதாவது இந்த குற்றப்பரம்பரை சட்டம் இருக்குல்ல, அது எனக்காக தெரியுமா போட்டாங்க குற்றப்பரம்பரை சட்டத்தை? அந்த 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 தக்கர்கள் சொல்லுவாங்க, நான் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பத்தி நான் பேசியிருக்கேன். தக்கர்கள் சொல்லுவாங்க, அந்த தக்கர்களை ஒடுக்குவதற்காக வில்லியம் சுலைமான் ஒருத்தர் மெனக்கட்டார். அதுக்கு கொண்டு வந்த சட்டம் அந்த தக்கர்னு இருந்தாங்க. இந்த கமல்ஹாசன் சார் நடிக்கிறாங்க தக் லைஃப்னு சொல்லிட்டு அந்த படம் அவர் எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஆமா, அந்த ஒரிஜினல் மூலத்தை நான் சொல்றேன். அந்த தக்கர்களை ஒடுக்குவதற்கு கொண்டு வந்தது அந்த சட்டத்தை. அப்ப என்ன பண்ணாங்க, அடக்குமுறைக்கு பயன்படுத்தினாங்க. அந்த ஒரு மிகப்பெரிய பல 100 ஆண்டுகளாக பறந்து விரிந்த ஒரு கூட்டத்தை அடக்குவதற்கு, அந்த கூட்டத்தை அடக்குவதற்காக கொண்டு வந்த அந்த சட்டத்தை அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, அடக்குமுறைக்கு பயன்படுத்தினார்கள். அது போல இந்த பிசிஆர் என்பது ஒடுக்கப்பட்ட மக்களை எல்லா சாதியிலும் இருக்காங்க, அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை, தள்ளப்படுகிற மக்களை, விளிம்பு நிலை மக்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம். அந்த சட்டத்தை கடுமையை விளக்கிட்டு சொல்றேன். தனி மனித உரிமை கொடுக்கணும், அதுல ஜாமீன் இல்லைங்கிறதெல்லாம் தனி மனித உரிமை இல்லாத ஒரு விஷயம். அதெல்லாம் அரசாங்கம் பார்க்கணும், வருகின்ற காலகட்டங்களில் பார்க்கணும். அந்த சட்டத்தை என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஒடுக்குமுறைக்கு பயன்படுத்துவதை போல, அடக்குமுறைக்கு பயன்படுத்துவதை போல தெரிகிறது. அப்படி இல்லை, அதுக்கு தான் நிறைய பேர் ஒரு அதுல ஒரு 10 பேர் உண்மையா போட்டா 90% அதுல தவறு நடக்குது. இன்னும் சொல்ல 99ங்க. இது நான் வந்து கிராம அமைப்புல நாங்கள் மனிதர்களோடு கூட சேர்ந்து தான் வாழ்றோங்க. இந்த பிரச்சனை இப்ப கிடையாது. இந்த வழக்கை யாரும் கொடுக்க மாட்டாங்க, எல்லாருக்குள்ளேயும் பேசி தீர்த்துக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட என்ன சொல்றது மிகப்பெரிய வன்மம்லாம் இங்க எங்கேயும் நடக்கிறது இல்லை. அவனவன் வேலையை பார்ப்பதற்கு நேரமே இல்லை இங்கே. அவன் வேலையை பார்த்து, ஏன்னா இது வந்து பொருளாதாரத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய சமூகமா இப்ப உள்ள சமூகம் போயிடுச்சு. அப்ப அப்படி இல்ல, விதப்பா வயல்ல இருந்து வறுமையான 6 மாசம் காத்திருந்து ஒரு வாட்டி அறுவடை பண்ணா போதும், 4 புகை தலை கையை வச்சுட்டு படுத்து நிம்மதியா சாப்பிடுவான். இப்ப அப்படி இல்ல, தேவைகள் பெருகிடுச்சுன்னு அவன் பொருளாதாரத்துக்கு ஓடுறதுக்கே அவனுக்கு நேரம் பத்தல. ஒரு வீட்டுல 2 பெண் குழந்தைகள் 3 பெண் குழந்தைகள் இருக்குன்னா அண்ணனாக வந்து 30 வயசு 30 வயசுல கல்யாணம் பண்றான். போய் வெளிநாட்டுல போய் உழைச்சி அந்த பிள்ளைங்களை கட்டி கொடுத்து மாதிரி அவனுக்கு ஏகப்பட்ட தேவைகள். இதுல யாருங்க எங்க போய் பாக்குறது? இதுல சாதி பிரச்சனைக்கெல்லாம் எங்க நேரம் இருக்கு? அதாவது அரசியல் பண்றவங்களுக்கு வேற ஒண்ணும் இல்ல, என்ன இந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா அதை பெருசாக்கி, இப்ப 2026 தேர்தல் வரப்போகுது. நாங்க என்ன சொல்றோம், இந்த தேர்தலில் நான் என்ன சொல்றேன் தெரியுமா, முக்கியமா எல்லா சமூகங்களுக்கும் நான் சொல்றேன், இந்த பட்டியல் சமூகம் சேர்த்து பேசாதீங்க. பட்டியல் சமூகத்தை சேர்ந்த எல்லாரும் இந்த தவறு செய்கிறதுல பகையர்கள் மாத்திரம்தான் இதை அதிகமாக செய்கிறார்கள். அதுவும் விடுதலை சிறுத்தைகளை சார்ந்தவர்கள் தான் இதை செய்கிறார்கள். பகையர்கள் எல்லாரும் சொல்ல முடியாது, விடுதலை சிறுத்தைகளை சார்ந்தவர்கள் தான் இதை அதிகமாக செய்யறாங்க. அடுத்து பல்லர்களை சார்ந்தவர்கள் 1-2 பேர் ஏதோ செஞ்சிருக்காங்க, நானும் காணொலி பார்த்திருக்கிறேன். அதிகமா செய்வது இவங்க தான். பட்டியலத்தை சார்ந்த மீது யாரும் செய்கிறதுல 76 சாதிகள் இருக்காங்க பட்டியலத்தை சார்ந்தவர்கள், அவங்க மற்றவங்க யாரும் செய்வதே கிடையாது. இது அரசு கண்ணோக்கி பார்க்கறது மட்டும் இல்ல, இதை சீரமைப்பு செய்யணும் சட்டத்தை. ரைட், ஒரு பக்கம் வைப்போம். இப்ப நான் என்ன சொல்றேன், மற்ற எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் இந்த பிசிஆர் வன்கொடுமை சட்டத்துக்கு எதிராக அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வரணும்.
அதுல ஜாமீன் முன்ஜாமீன் கிடைக்க செய்யணும். அது மட்டும் இல்ல, இந்த சட்டம் எல்லாருக்குமானதா ஆக்கணும். ஆர்டிகிள் 17 சொல்லுகிறபடி எல்லாருக்குமானதா இதை ஆக்கணும். எந்த சாதியை சொன்னாலும் அவன் மீது கொடுமை பாயணும். எந்த சாதியை சார்ந்தவனை தள்ளி வைத்தாலும், அந்த அன்டச்சபிலிட்டி பண்ணாலும், தீண்டத்தகாத காரியங்கள் பண்ணாலும், அடிமையாக்கினாலும் அவங்க மேலேயும் வரணும்னு சொல்லி இந்த சட்டத்தை பரவலாக்க பாடுபட வேண்டும். பேரணி நடத்தணும், கையெழுத்து இயக்கம் நடத்தணும். அதுக்காக முயற்சி பண்ணுங்க. எல்லா சமூகத்தை சார்ந்தவர்கள் தயவு பண்ணி முயற்சி பண்ணுங்க. இதை முன்னெடுத்து போறதுக்கு நாங்க சில நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு விருப்பமானா எங்கள் கூட சேருங்க. என்னுடைய நம்பரை நான் அதில் தரேன். எங்களுடைய கள்ள எழுச்சி கழகத்தோடு சேருங்க. நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து இதை நம்ம முதலமைச்சர்கிட்ட முதல்ல கையெழுத்து இயக்கமாக கொண்டு போவோம். அதுக்கப்புறம் அனுமதி வாங்கி ஆங்காங்கு பேரணிகளை நடத்துவோம். அதுக்கப்புறம் கையெழுத்து வாங்கி இதை நம்ம என்ன செய்வோம், நம்முடைய அண்ணாமலை சாகு மூலமாகவோ இல்லை நம்முடைய பிரதமருக்கு நம்ம கொண்டு போவோம், அமித்ஷாக்கு கொண்டு போவோம். இந்த சட்டத்தில் எங்களுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும். எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய சட்டமாக இதை மாற்றி தாருங்கள் போய் கேட்போம். இதுல அரசியல் வலிமை இல்லைன்னா இதை நம்ம செய்ய முடியாது. நீங்க இதை யாருமே எதிர்த்து நம்ம ஒன்னா கூடல, அதனாலதான் சட்டம் அப்படியே போயிட்டு இருக்கு. நீங்க இதை எதிர்த்து மட்டும் பெரிய கூட்டம் கூடிச்சுன்னா அரசியல்வாதிகள் நம்மை நோக்கி திரும்புவாங்க. என்னைக்கு சொல்லுங்க, எங்கே ஓட்டு அதிகமாக இருக்கிறதோ அங்கேதான் அரசியல் என்கிற தராசு சாய்கிறது. அரசியல் என்கிற தராசு அங்கேதான் சாய்கிறது. நான் எந்த கட்சியை சார்ந்தவனும் அல்ல. நான் என்னுடைய சமூகத்துக்காக, என்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்களுடைய விழிப்புணர்வுக்காக, அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக நான் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். அதே சமயத்தில் எல்லா சமூகங்களுக்கும் வேண்டிய நன்மைகளையும் செய்யக்கூடிய இடத்துல எல்லா மனிதர்களும் இருக்கிறார்கள். அதைத்தான் நான் நினைக்கிறேன். எல்லா மனிதர்களும் இந்நாட்டு மன்னர்கள் தான். எல்லா மனிதர்களுக்கும் ஜனநாயகத்தில் இந்த நாட்டு குறித்த பிரச்சனைகளை கேள்வி கேட்பதும், அதை ஆலோசிப்பதும், அதை விளக்குவதும், கருத்தரங்கம் நடத்துவதும், அதற்காக முன்னெடுப்புகளை செய்வதற்கும் எல்லோருக்கும் இந்த ஜனநாயகத்திலே உரிமை உண்டு. ஜனநாயகத்தின் அடிப்படை என்ன? எல்லோருமே இந்நாட்டு மன்னர்கள், இன்க்ளூடிங் மீ, நானும் கூட, என்னையும் சேர்த்து உங்களையும் சேர்த்து எல்லோருமே இந்நாட்டு மன்னர்கள். நாம் அனைவராலும் அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்க முடியும். எங்களுக்கு இப்படி பிரச்சனைக்கு மாற்றி தாருங்கள் என்று கூக்குரலிட முடியும். நம் அரசாங்கத்தை நோக்கியும் நம்மை ஆளுபவர்களை நோக்கியும் கூக்குரலிடாமல் யாரை பார்த்து நீங்கள் கூக்குரலிட போகிறீர்கள்? யாரை பார்த்து நீங்கள் கேட்க போகிறீர்கள்? நம்முடைய வீட்டுக்கு நம்முடைய ஓட்டை கேட்டு உரிமையாய் வருகிறார்கள் அல்லவா? அதே உரிமையோடு கூட இப்படிப்பட்ட வழிகளை நம்முடைய அரசாங்கத்திற்கும் நம்முடைய அரசியல் கட்சிகளுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். இன்றைக்கு அரசியல் தலைவர்கள் என்கிற போர்வையில் நிறைய பேர் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள், சமூக தீவிரவாதிகள். அவர்களை மக்களுக்கு முன்பாக வெளிக்கொண்டு வாருங்கள். நான் என்னுடைய சமூகத்துக்கு ஒன்று சொல்றேன். என்னுடைய கல்லகணத்துக்கு நான் ஒன்று சொல்லி முடிக்கணும்னு விரும்புகிறேன். முதல்ல உங்களுடைய ஓட்டு, எல்லா சமூகத்துக்குமே சொல்றேன், உங்களுடைய ஓட்டுக்களை எல்லாம் உங்களுக்குள்ளாகவே குவிக்க பாருங்கள். உங்களுக்குள்ளாக ஒரு தலைவனை முதலாவது தேர்ந்தெடுங்கள். ஒரு சின்ன வரலாற்று சம்பவம் சொல்றேன் பாருங்களேன். ஆதித்த கரிகாலனை பத்தி உங்களுக்கு தெரியும். இந்த ஆதித்த கரிகாலன் என்ன செய்கிறாரு, வடக்கே அவருடைய கையில சேனையை கொடுத்து சுந்தர சோழன் போக சொல்கிறார். போனவரு கங்கபாடி, நுளம்பப்பாடி, குடகு இதெல்லாம் வெற்றி கொண்டு அந்த பணத்தெல்லாம் எங்க அனுப்பணும், அங்க வெற்றி கொள்ளும் செல்வங்கள் கிடைக்கும். செல்வத்தை தஞ்சாவூருக்கு அனுப்பாம அந்த செல்வத்தை அப்படியே வச்சுக்கிட்டு இதுல தொண்டை மண்டலத்துல காஞ்சிபுரத்துல பொன்மாளிகை கட்டுறார். பொன்மாளிகையை கட்டி அந்த செவத்துல எல்லாம் கல்ல வச்சுட்டு வர்றார். உருப்பிடுமா. அடுத்தது இரட்டை மண்டலம் இருக்கு, அடுத்தது அது என்னது கீழே சாளுக்கிய தேசம் இருக்கு. அதெல்லாம் அடுத்தடுத்து அவர் ஜெயிக்க போயிருக்கணும். விட்டுட்டு தன்னுடைய வேலையை விட்டுட்டு என்ன பண்றாரு, பொன்மாளிகையை கட்டி அதுல கொண்டு அவங்க அப்பா வச்சு அதை பொன் மாளிகை துஞ்சிய தேவன் அவருக்கு பேரு. ஐயோ கடவுள, இத்தனை இடத்த வென்று கொடுத்த ஒரு மகனுடைய தகப்பன் அப்படின்னு பேர் வாங்கி கொடுத்தாரா? இல்ல. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா ராஜாதித்தன், கள்ளகாதித்தனுடைய மூத்த பையன், அவர் என்ன பண்றாரு, படையை கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது போகலாம் முடிஞ்சிருச்சு, படை வீரர்கள் அப்படி கொஞ்சம் சும்மா இருக்காங்க. இல்லப்பா வாப்பான்னு சொல்லி வீரநாராயண ஏகிய வெற்றார். வீரநாராயண ஏரி 44,865 ஏக்கர் விவசாயம், 25 கிலோமீட்டர்ல நீர்பிடிப்பு பகுதி அது இருக்கு. அதை சுத்தி 25 கிலோமீட்டர்ல தண்ணி பஞ்சமே வராது. நீர்பிடிப்பு பகுதியா மாத்திரும் அந்த தண்ணி. பாத்தீங்களா, யார் உண்மையான அரசியல்வாதி, யார் உண்மையான மக்கள் சேவகன்? எந்த நேரத்திலையும் மக்களையே சிந்திச்சுக்கிட்டு இருந்ததுனாலதான் அந்த ராஜ ஆதித்தன் வீரநாராயண ஏரி, அதான் வீராணம் ஏரி, அந்த ஏரி தான் இன்னைக்கு சென்னைக்கு தண்ணி கொடுக்குது. வெட்டினார் காலத்தால். அது எப்ப 900 சொச்சத்துல வெட்டினது அந்த ஏரி. இன்றைக்கு இல்ல, உலகம் இருக்கும் வகையில் வந்து ஏரி. அவன் தான் நல்ல அரசியல்வாதி, அவன் தான் சிறந்த தலைவன். அதனாலதான் அவன் 2ஆம் கிருஷ்ணன் கிடைக்கும், 1ஆம் கிருஷ்ணனோ 2ஆம் கிருஷ்ணனோ அவரோடு கூட சண்டை போடும் பொழுது, யானையில் அமர்ந்து சண்டை போடும் பொழுது நெஞ்சில குத்துப்பட்டு பூதகன் அப்படிங்கிற ஒரு போர்ப்படை தளபதி, அவன் தான் யானை மேல கால் வச்சு ஏறி குத்துறான். நேருக்கு சண்டை போட்டு அப்படி குத்து நெஞ்சில மார்புல வாங்கி அப்படி செத்தா அவன் தான் மக்கள் தலைவன். மக்களை குறித்தே சிந்திக்க வேண்டும், மக்களுக்காக போராடி களத்தில் மக்களுக்காகவே சாக வேண்டும். அவன் தான் உண்மை தலைவன், இருக்கானா இல்லையா? ஆதித்த கரிகாலன் மாதிரி மக்களை நினைக்காம
எதை செய்யணுமோ அந்த வேலையை செய்யாம பொன் மாளிகை கட்டிட்டு இருக்காங்க இன்னைக்கு. பொன் மாளிகை. அப்படி பொன் மாளிகை கட்டக்கூடிய தலைவர்களை, அந்த புறம்போக்குகளை தூக்கி போடுங்கள், தூக்கி போடுங்கள். அவர்களால தான் இந்த பிரச்சனை எல்லாம். யாராவது எழுத்து கேட்டாங்களா? எத்தனை கள்ள அமைச்சராக இருந்திருக்காங்க, எத்தனை கள்ளக்கிணத்தை சார்ந்தவர்கள் வந்து எம்எல்ஏ எம்பியா இருக்காங்க. எழுத்து கேட்டா எத்தனை தேவையினத்தை சார்ந்தவர்கள், அகம்படிய மகவர் எத்தனை தேவையினத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. எழுத்து கேட்டாங்களா? ஏன் இப்படி வந்து முன்ஜாமீன் இல்லாம செய்றீங்க? இல்ல அது வேண்டாம், அது வந்து தவறு வருவதற்கு வாய்ப்பா இருக்கும், சட்டத்துக்கு அப்படி கொண்டு வராதீங்க. எழுத்து கேட்டாங்களா? இன்னொன்னு சொல்லட்டுமா, மற்ற மாநிலத்துல எல்லாம் 26 உறுப்பு வச்சிருக்காங்க. அந்த பிசிஆர் தமிழ் மாநிலத்தில் மட்டும் 46 நினைக்கிறேன், 40க்கு மேல. அது யார் கொண்டு வந்தது? ஏன் இப்படி செஞ்சாங்க? ஏன் எழுத்து கேட்கல? கேட்கணும் சார், கேட்கணும். அதனால நம்ம ஆளு ஓட்டு கேட்கலாம். போடாங்க போடாங்க. உங்களை இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் எல்லா சமூகங்களும் தங்களுக்கு ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்க நம்பிக்கையுள்ள தலைவனா இருக்கணும். ராஜாதித்தனை போல உங்களுக்காக வாழ்ந்து மக்களை பத்தியே சிந்திக்கிறவனா இருக்கணும். மக்களுக்காகவே களத்துல பலியாகிறவனா இருக்கணும். காந்தியடிகள் மாதிரி அவங்க மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே இறந்தார். தவறுகள் எல்லாம் விட்டுருங்க, அது வேற. என்ன அது வேற. பல பேருக்கு அவர்கிட்ட பிடிக்காத காரியங்கள் இருக்கும், அது வேற. ஆனா மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே செத்தாரா இல்லையா? அப்படிப்பட்ட தலைவர்களை தேடுங்கள். அப்படிப்பட்டவர்களோடு கூட கரம் போகுங்கள். அப்படிப்பட்டவர்களோடு பின்னுக்கு நில்லுங்கள். இது 2026 இந்த தேர்தல் கிட்ட வருது. இந்த பிசிஆர் வழக்கை குறித்து நம்ம இப்பயில இருந்து அதிகமா அதை எடுத்துட்டு என் நம்பர் போடுறேன், என்ன தொடர்பு கொள்ளுங்க. நம்ம பெரிய கையெழுத்து இயக்கம் நடத்துவோம், அது பெரிய அளவில் எடுத்துட்டு போவோம். நம்ம எல்லாரும் வாங்க, எல்லா சாதியை சார்ந்தவர்கள் வாங்க, கூட்டமா சேர்ந்து நம்ம முதலமைச்சரை போய் பார்ப்போம், துணை முதலமைச்சரை நம்ம போய் பார்ப்போம், ஸ்டாலின் அவர்களை போய் பார்ப்போம், உதயநிதி ஸ்டாலின் அவர்களை போய் பார்ப்போம், அண்ணாமலையும் நம்ம போய் பார்ப்போம், எடப்பாடி அவர்களையும் பார்ப்போம், போய் பார்ப்போம், எல்லாரையும் பார்ப்போம். முடிஞ்சா டெல்லிக்கே போவோம். டெல்லி போய் அமித்ஷா அவர்களை பார்ப்போம், நம்முடைய பிரதம மந்திரி அவர்களை பார்ப்போம், மோடி அவர்களை பார்ப்போம். எப்படியாவது எங்களுக்கு இதுல ஒரு விளக்கு கொடுங்க, எங்களுக்கு இதுல இருந்து ஒரு முன்ஜாமீனையாவது கொடுங்க. எல்லா சாதிக்கும் இந்த சட்டத்தை சமமாக்க போய் கேட்போம். நம்முடைய வழிகளை யார்கிட்ட சொல்றது? உட்கார்ந்து ஒண்ணு நடக்காது. நாளைக்கு ஒரு நடு வீட்டுக்குள்ள வரும் இந்த வழக்கு, நாளைக்கு ஒரு நடு வீட்டுக்குள்ள வரும். புள்ள முன்னேற முடியாது, நீ தகவல் நடக்க முடியாது. நடு வீட்டுக்குள்ள வரும். அரசியல் விழிப்புணர்வே, கடைசியா சொல்றேன், அரசியல் விழிப்புணர்வு மாத்திரமே உன்னை அடைக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்டவனாய் இந்த உலகத்தில் நிலைநிற்க வைக்கும். எந்த சமூகத்துக்கு அரசியல் விழிப்புணர்வு இல்லையோ அந்த சமூகம் அனாதைப்படுத்தப்பட்ட சமூகமாய் மாறி போகும். எந்த சமூகம் அரசியல் விழிப்புணர்வு அடைகிறதோ அந்த சமூகமே அதல பாதாளத்தில் இருந்து தரணியாளும் சமூகமாய் மாறி போகும். சிந்தனை செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.